இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ எல்லாருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம 3 விதமான நபர்களை பார்க்க போறோம். 3 விதமான நபரும் எந்த சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். முதலாவது நபர் யோனாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். யோனா எந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, எப்பா நீ நினிவேக்கு போய் என்ன செய், என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லு. ஏன்னா அவங்களுடைய அக்கிரமங்கள் அதிகமா இருக்கிறது, நான் அவர்களை அழிக்க போகிறேன் என்று நீ போய் என்ன செய் சொல்லு அப்படிம்பாரு. அப்ப இந்த யோனா என்ன செய்வாரு, ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காம என்ன பண்ணிடுவான்னு சொன்னா நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போயிடுவாரு. அப்ப கப்பல் பிரயாணத்துல கப்பல்ல ஏறி போகும் பொழுது யோனா அதுல ஏறி உட்கார்ந்த உடனே என்ன ஆயிரும் சொன்னா பயங்கரமான கடல் கொந்தளிப்புகள், புயல் காற்றுகள் வர ஆரம்பித்து விடும். உடனே கூட இருந்தவங்களாம் இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்துச்சு, பிரயாணம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா இப்பொழுது திடீர்னு புயலும் கொந்தளிப்பும் வர்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆலோசித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாம என்ன பண்ணுவோம், இதுல இருக்கிற எல்லார் பேரை எழுதி சீட்டு போடுவோம். அது யார் பேர் உள்ளதோ அவங்கள் நிமித்தமா தான் இந்த கொந்தளிப்பு வருகிறது என்று நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, எல்லார் பேரை எழுதாங்க. ஆனா யோனா என்ன பண்றான் தெரியுமா, அழகா தூங்கிட்டு இருக்கான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப பேர் எழுதி போட்டு எடுக்கும் பொழுது யோனான்னு சொல்லி பேர் உள்ளது. வேகமா இப்போ யோனாவை போய் தட்டி எழுப்புறாங்க. யோனாவே, இந்த கொந்தளிப்பு வந்ததுக்கு காரணமே நீதான், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்லுவான், ஆமா ஆமா என்னாலதான் இந்த கொந்தளிப்பு இந்த புயல் எல்லாம். ஏன் சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு, நினிவேக்கு போச்சுனாரு, நான் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு வந்ததுனாலதான் கர்த்தர் இந்த ஆபத்தை அனுமதித்தார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்ன தூக்கி இத சமுத்திரத்துல போட்டுருங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி யோனா சொன்ன உடனே அவங்க எல்லாரும் வேற வழி இல்லப்பா, உன்னை தூக்கி போட்டாதான் நாங்க சரியான செய்ய முடியும், போக முடியும் சொல்லிட்டு அவனை தூக்கி சமுத்திரத்துல போட்டு விடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவனை விழுங்கும்படிக்கு ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்தார். ஒரு பெரிய மீன் வந்து அவனை விழுங்கி கொண்டது. இப்போ அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் யோனா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தான் என்று சொன்னால், மீன் வயிற்றுக்குள்ள முட்கள் அதிகமாக இருக்கும், மீனுக்குள்ள ஒரே இருட்டா இருக்கும், மீனுக்குள்ள ஒரே நாத்தம் எடுக்கும். இந்த 3 விதமான சூழ்நிலைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வந்துட்டு, யோனாக்கு. இந்த நேரத்துலதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, விடுவிச்சிருங்க ஆண்டவரே, இதை என்னால தாங்க முடியல. 3 நாளும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தானாம். 3 நாள் இருட்டுக்குள்ள போட்டா நீங்க இருப்பீங்களா? 3 நாள் நாத்தத்துக்குள்ள உங்களை போட்டா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. 3 நாள் முட்கள் உங்களை குத்திக்கிட்டே இருந்தா இருப்பீங்களா? முடியாது. அப்ப இந்த சூழ்நிலை தான் யோனா இப்பதான் உணர்றான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம என்னுடைய சுய இஷ்டத்துக்கு நான் இடம் கொடுத்ததுனால இப்பொழுது 3 விதமான பிரச்சனையில நான் மாட்டி திகைத்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி இப்பொழுது அவன் என்ன பண்றான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, என்னை விடுவியும். யோனா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோனால 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பின்பகுதியில் லாஸ்ட் பகுதியில பாருங்க, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அதே 6ஆம் வசனத்தை பாருங்க, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா.